சீதா கோவப்பட்டு உடனே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி, அக்கா நீ எங்கே இருக்க, நான் உடனே பார்க்கணும், அம்மா கடைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியும் மீனாவும் வந்துடுறாங்க. இங்கே சீதா வந்துட்டு, இங்கே பாருக்கா மாமா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, மாமா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப கோவமாக மீனா கிட்ட சொல்கிறாங்க. மாமா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கக்கா அருண் ஆளை வச்சு அடிச்சுட்டு கடைசியில் மாமாவே காப்பாற்றுற மாதிரி அருண் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நல்லதாக்கா, மாமா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே அருண் பற்றி உனக்கு இன்னும் தெரிய வரல, மாமா எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது மாமா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவோட அம்மாவும், ஏண்டி மாப்பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாதா, மாப்பிள்ளையெல்லாம் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போனா என்னுடைய புருஷன் வந்து பொய் சொல்கிறாங்களா, நீங்கள் என் புருஷனை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சீதா கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு அருண் தான் ஏதோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் மேலே தான் தப்பு இருக்கும், மாமா மேலேருந்து தப்பு இருக்காது, மாமா உண்மையிலேயும் வந்து காப்பாற்ற தான் வந்திருப்பாங்க, மாமாவும் என்கிட்ட இதை பற்றி சொன்னாங்க, ஆனால் அருண் வந்து காப்பாற்றிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமா போனதை கூட கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லைக்கா மாமா ஏதோ பண்ணுறாங்க, அதனால தானே அருண் சொல்கிறாரு, அப்போனா அருண் சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படிங்கிறாங்க. இனிமேலும் மாமாவை அருண் விஷயத்தில் தலையிட வேண்டாம் சொல்லுங்கள், இனிமேலும் அருண் விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, என் புருஷனுக்காக நான் என்னன்னாச்சும் பண்ணுவேன், மாமாவை எதிர்த்து கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும் மீனாவும் இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, மாப்பிள்ளை பற்றி எனக்கு தெரியும் டி, மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார், அந்த அருண் தான்மா ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குமா, அருண் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இவ்வளோ இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.